காடு இவர்களின் வீடு, வேட்டை இவர்களின் வாழ்க்கை, காட்டுயிர்கள் இவர்களின் உணவு. இவர்கள் இருளர்கள், தமிழ்நாட்டு பழங்குடி கலாச்சாரத்தின் மிச்சங்கள். அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சமூகத்தின் விளிம்பில் வாழும் இருளர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வந்திருக்கும் சிறு சுடர்தான் நாகராஜன். சங்கத்து பழங்குடி இருந்து பாதுகாப்பு சங்கம் அதை ஏறினு நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த முகாம் தலைவராக இருந்தேன். அப்புறம் பொருளாளராக ஆனாங்க. பண்ணையார்களின் தோட்டங்களில் அடிமை வேலை பார்த்த இருளர்கள் இப்போதுதான் முதல் முறையாக ஓர் ஊராக ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பித்துள்ளனர். இதுவரை நாகராஜின் முன் முயற்சியில் உருவாக்கப்பட்டிருக்கும் இருளர் குடியிருப்புகளின் எண்ணிக்கை 120. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் இதெல்லாம் முகாம் உருவாகினுக்குது. நாங்கள் கொல்லிவெளியில் தனித்தனியாக இறங்கியிருந்தோங்களாம். இப்போ தான் ஒன்று சேர்ந்து ஒன்றா வாழறது தான் முதல் தலைமுறை, ஒன்றா படிக்கிறது தான் முதல் தலைமுறை. சாதி சான்றிதழ் தான் இருளர்களின் முக்கியமான பிரச்சனை. அது மட்டும் கிடைத்துவிட்டால் ஒட்டுமொத்த இருளர்களின் வாழ்வும் வளம் பெறும் என்கின்றனர். இருளர் சான்றுன்னா இதாங்க, இந்த சர்டிஃபிகேட் தான் நாங்கள் நிறைய போராட்டம் பண்ணிடுறோம். இருளர் பிள்ளைங்க படிக்குது, இந்த சர்டிஃபிகேட் தான் கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் தொடர்ச்சியாக போராட்டம். இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா எங்களுக்கு பெரிய சொத்து. எங்களுக்கு மட்டும் தர மாட்டாங்க, அது ஏன்னு தெரியல. இருளர்னா அப்படி கேட்கலாம். சும்மா இருந்தாலும் எங்க மேல ஒரு கேஸ் இருக்கு, ஓசித்துனாலும் எங்க மேல ஒரு கேஸ் இருக்கு. எங்களை போல எத்தனை பேர் சார் யாங்க சார் எங்களை மட்டும் அநியாயமா பிடிச்சி இருளர் தான் செய்வாங்க, இருளர் தான் செய்வாங்க சொல்லி இவங்க காட்டு மூட்டில் கிடக்குறவங்க தானே, இவங்களுக்கு ஒண்ணுமே ஒரு கண்டாயமே தெரியாது தானே எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த ஊரை இந்த 10 வருஷமா என்ன சௌகரியமா எங்க உடம்புல ஒரு நாடாத செல்வம் செய்யறது. இருளர்களின் நலனுக்காய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கும் நாகராஜனின் குடும்பமும் வறுமையில்தான் தத்தளிக்கிறது. நான் டிரைவராக இருந்தேன், இப்போ நல்லா போயிடுச்சு. என் கூட டிரைவரானலாம் பெரிய மெத்த வீடு லாரி வாங்கிச்சாங்க. எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது, கூரை வீட்டில் தானே. ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட வந்த மக்கள் இன்னுமே நம்ம அப்பா மாரி நம்ம தாத்தா மாரிலையும் கொல்லி வெளிலையும் போலீஸ் பாதிக்கூடாது. இது வாய்ப்பு நம்ம சாவரங்காட்டி இந்த ஒரு உருவாக்கிட்டு போனால் அதில் தொத்தி முன்னேற்ற எண்ணத்தில் நான் அப்படியே நம்ம குடும்பம் வீணானா போகுது. அது நம்ம கஷ்டப்படுறாங்க, இன்னும் கஷ்டம்தான். மாதம் 2000 ரூபாய் வருமானத்தில் மொத்த குடும்பத்தையும் நடத்தும் இருளர்களிடம் கள்ளமில்லை, பேராசை இல்லை. இவர்கள் கேட்பதெல்லாம் நம் எல்லோரையும் போல சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கான உரிமையையும் வாய்ப்புகளையும் தான்.